ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 டு 26 இந்த 2025 டு 26 அகாடமிக் இயர் பாய்தாஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு, அதை பற்றின விஷயங்கள் தான் சொல்ல போகிறோம். கிளாஸஸ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த வருஷம், அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு கிளாஸஸ் எங்கெங்கே நடக்கும், அதே மாதிரி கிளாஸ் ஷெட்யூல், எந்தெந்த டேட்டில் என்னென்ன பேப்பர் அப்படிங்கிற டைம் டேபிள் வந்திருக்கு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த வருஷம் அகாடமிக் இயருக்கு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானத்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம்னால் போட முடியல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் வந்து கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாம் இந்த யூஜியை பொறுத்த வரைக்கும் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களோட பிசிபி சென்டர் அங்கே வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த பிசிபி சென்டர் உங்களை அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த சென்டர் தான் உங்கள் கிளாஸஸ் நடக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் சேர்ந்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் வந்து இந்த சாட்டர்டேலேருந்து ரெகுலராக கிளாஸஸ் நடக்குது. சண்டேலேருந்து இப்போ இந்த சண்டேக்கு அப்புறம் அடுத்த சண்டே, எவரி சண்டே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. அந்த கிளாஸஸ் ஷெட்யூல் தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஏ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஏ தமிழ் ஃபஸ்ட் இயர் யார் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் இருக்க பிசிபி சென்டருக்கு கிளாஸஸ் நடக்குது. இதோட பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு குரூப்லேயே போட்டுடுறோம். அதே மாதிரி இந்த அகாடமிக் இயருக்கு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதோட லிங்க் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய யூஜி, பிஜி, வேறு அகாடமிக் இயர், காலண்டர் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக இந்த 2025 டு 26 அகாடமிக் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த யூஜி குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஜி ரெலவெண்ட்டாக, அகாடமிக் இயர் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அகாடமிக் இயருக்கு உண்டான கிளாஸஸ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு பிப்ரவரி மாதம் வரைக்குமே இருக்குது இந்த கிளாஸ் ஷெட்யூல். இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கிளாஸஸ் வந்திருக்கு அப்படிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே யூஜியில் போட்டிருக்காங்க. பிஏ தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த பிசிபி சென்டரில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தந்த பிசிபி சென்டரில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் நவம்பர் 9 ஆரம்பித்து தமிழை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 22 வரைக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பிசிபி சென்டருமே இருக்குது. அடுத்து பிஏ இங்கிலீஷுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி சென்டர்ஸ் ஒரு 2 4 6 7 பிசிபி சென்டரில் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பிசிபி சென்டரை நீங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கே தெரியும் எந்த பிசிபி சென்டர் சேர்ந்தீங்கன்ட்டு. அந்த பிசிபி சென்டர் படி உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். பிஏ இங்கிலீஷ் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 22, அதாவது பிப்ரவரி 22 அடுத்த வருஷம் வரைக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிஏ ஹிஸ்ட்ரி உங்களுக்கு உண்டான பிசிபி சென்டர், உங்களுக்கு உண்டான டைம் டேபிள், என்னென்ன பேப்பர்லாம் இருக்குது அப்படி பேப்பர் முதற்கொண்டுமே இருக்குது. இந்த பிஏ தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், பிஏ ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உங்களுக்குலாம் என்னென்ன பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரோட சப்ஜெக்ட் கோட் என்ன, சப்ஜெக்ட் நேம் என்ன, எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். உங்களோட டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 9 ஆரம்பித்து உங்களுக்கு பிப்ரவரி 22 வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு உண்டான பேப்பர், உங்களுக்கு உண்டான பிசிபி சென்டர். இந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிபி சென்டர் திருச்சியில் இருக்க தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரூர், புதுக்கோட்டை, மன்னார்குடி, வேதாரண்யம், நன்னிலம், வேப்பூர் இந்த இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வந்து திருச்சியில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கும் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் 9 ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 22 வரைக்கும் கிளாஸஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு உண்டான டைம் டேபிள், உங்களுக்கு இந்த செமஸ்டருக்கு இந்த வருஷத்துக்கு என்னென்ன பேப்பர்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஒரு 6 பேப்பர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிசிபி சென்டர்ஸில் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு உண்டான பேப்பர்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு உண்டான பேப்பர்ஸ், உங்களுக்கு பேப்பருக்கு உண்டான கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸுக்கு உண்டான பிசிபி சென்டர், உங்களுக்கு உண்டான பிஏ எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் இயருக்கு உண்டான பேப்பர்ஸ், என்னென்ன பேப்பர், உங்களுக்கு உண்டான டைம் டேபிள் எல்லாமே இருக்குது. உங்களுக்குமே இந்த மாதம் 9 ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 22 வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. அடுத்தது பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், உங்களுக்குமே கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 9 ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 22 வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது.
அதேமாதிரி பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் உங்களுக்கு உண்டானது. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் பிசிபி சென்டர் திருச்சி மட்டும்தான் உங்களுக்கு, இங்கே மட்டும்தான் கிளாஸஸ் நடக்குது. நீங்கள் எந்த பிசிபி சென்டர் அவங்க சொன்னதில் சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பெரியார் ஈவிஆர் காலேஜில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு. அதேமாரி பிலிட் தமிழ் அவங்களுக்கும் திருச்சி பிசிபி சென்டர் தான் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாத்துக்குமே. தமிழ் பொறுத்தவரைக்கும் பிலிட் தமிழுக்கு தந்தை பெரியார் ஈவிஆர் காலேஜில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது. 9ஆம் தேதி ஆரம்பித்து இந்த மாதம் அடுத்த பிப்ரவரி 22 வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது. அதேமாதிரி பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் திருச்சியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி காஜாமலை கேம்பஸ், மெயின் கேம்பஸ் கிடையாது, காஜாமலை கேம்பஸ். அதாவது இப்போ தந்தை பெரியார் காலேஜ் பக்கத்துலேயே உங்களுக்கு பிசிபி சென்டர் இருக்குது. அங்கே இருக்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி காஜாமலை கேம்பஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஏக்கு கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்குமே என்னென்ன பேப்பர் இருக்குது, அதேமாதிரி உங்களுக்கு என்ன ப்ராக்டிக்கல் இருக்குது, 2 ப்ராக்டிக்கல், அதுக்கப்புறம் இவிஎஸ் பேப்பர் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு உண்டான இந்த வருஷத்துக்கு உண்டான ஃபஸ்ட் இயருக்கு உண்டான பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கும் கிளாஸ் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வச்சு நீங்கள் என்னென்னைக்கு உங்களுக்கு தியரி பேப்பர், என்றைக்கு ப்ராக்டிக்கல் லேப் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். அந்த பிசிஏ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு காஜாமலை கேம்பஸ் இங்கே நடக்குது உங்களுக்கு. அந்த காஜாமலை கேம்பஸில் கரூர், கடலூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர் இந்த சென்டரில் இருக்கவங்களுக்குலாம் கிளாஸஸ் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி காஜாமலை கேம்பஸில் நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ நன்னிலம், மன்னார்குடி, வேதாரண்யம் இந்த சென்டரில் இருக்கவங்கலாம் தஞ்சாவூர் பரத் காலேஜ்லேயும், கும்பகோணம், மயிலாடுதுறை இவங்களுக்கு எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணத்தில் மயிலாடுதுறை பிசிபி சென்டருக்கு கும்பகோணத்துலேயும் கிளாஸஸ் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து பிசிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிகாம் ஃபஸ்ட் இயர் பிகாம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபி சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, மன்னார்குடி இந்த இதில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிசிபி சென்டரில் கிளாஸஸ் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே நடக்குது. அதேமாதிரி உங்களுக்கு உண்டான பேப்பர், உங்களுக்கு உண்டான டைம் டேபிள், கிளாஸஸ் எல்லாமே இன்னையிலேருந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரைக்குமே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது லைப்ரரி சயின்ஸ் பிஎல்ஐஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே பிசிபி சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஐஸுக்கு ட்ரிச்சி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிச்சியில் இருக்க இந்த பிஎல்ஐஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, வேதாரண்யம், நன்னிலம், மயிலாடுதுறை இந்த சென்டரில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு பிசிபி சென்டர் திருச்சி. உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் நடக்குது. திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பேரூர் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி போகிற வழியில் இருக்குது. அங்கே தான் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்குமே கிளாஸஸ் வந்து இன்னையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு அதே பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எல்லா ஷெட்யூலுமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிஎல்ஐஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பேப்பர் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎல்ஐஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேம்பஸில் தான் உங்களுக்கு நடக்குது. அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் வென்யூ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திருவானைக்கோவில் அங்கே தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, கடலூர், மதுரை இங்கே இருக்க சரௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்டவர் காலேஜில் உங்களுக்கு பிசிபி சென்டர் போட்டிருக்காங்க. அங்கே தான் கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கும் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி ஆரம்பித்து 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வரைக்குமே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன பேப்பர் இருக்குது அப்படிங்கிறத இந்த பேப்பரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அகாடமிக் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சொன்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, கடலூர், மதுரை இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிசிபி சென்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ஸ்ரீமத் ஆண்டவர் காலேஜ்லேயும், அதே மாதிரி மயிலாடுதுறை, கும்பகோணம், நன்னிலம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க பரத் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூர் அங்கே இருக்க காலேஜ்லேயும் உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் நடக்குது. நீங்களும் உங்களுக்கு உண்டான டைம் டேபிள், உங்களுக்கு உண்டான பேப்பர், அது பேப்பர் நேம் எல்லாமே பார்த்துக்குங்க. அடுத்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் காஜாமலை கேம்பஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்குது. யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, மன்னார்குடி, நன்னிலம் இந்த பிசிபி சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி காஜாமலை கேம்பஸில் தான் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு உண்டான கிளாஸஸ் வந்து 9ஆம் தேதி ஆரம்பித்து உங்களுக்குமே 22 பிப்ரவரி வரைக்குமே கிளாஸஸ் இருக்குது.
இந்த இதில் உங்களுக்கு என்னென்ன பேப்பர் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பேப்பர் வித் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த பிசிபி சென்டரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பிஎஸ்சி சுவாலஜி. பிஎஸ்சி சுவாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பாய்தாஸ் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் தான் கிளாஸஸ் நடக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், வேதாரண்யம் இந்த பிசிபி சென்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் சுவாலஜி பாய்தாஸ் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் தான் உங்களுக்கு சுவாலஜி கிளாஸஸ் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 2025 to 26 அகாடமிக் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிளாஸஸ் எல்லாமே 11ஆம் மாதம், அதாவது இந்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரைக்குமே கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு உண்டான டைம் டேபிள் தியரி ப்ளஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 18, 25 வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து ப்ராக்டிக்கல் அந்த டெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. இதில் வந்து எல்லா நாளுமே இல்லாமல் உங்களுக்கு 18, 25 அதாவது ஜனவரி 18, 25 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ப்ராக்டிக்கல் கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் ஆண்டவர் காலேஜில் உங்களுக்கு நடக்குது. ஆண்டவர் காலேஜ் திருவானைக்காவலில் இருக்குது, ஸ்ரீரங்கம் பக்கத்தில். உங்களுக்கு அங்கே கிளாஸஸ் நடக்குது. அந்த NSY CH1P அதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வந்து அங்கே தான் நடக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துங்க. அந்த 18, 25 அந்த 2 வாரம் மட்டும் அங்கே நடக்குது. ரிமைனிங் வந்து ப்ராக்டிக்கல் லேப் வந்து பார்த்திங்கன்னா பாய்தாஸ் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் தான் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பிஎஸ்சி பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனி பாய்தாஸ் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்குமே என்னென்ன பேப்பர் இருக்குதுன்னு அந்த பேப்பர் இருக்குது. அந்த பாட்டனி டிபார்ட்மெண்ட் பாய்தாஸ் யூனிவர்சிட்டியில் கும்பகோணம், மன்னார்குடி, நன்னிலம், புதுக்கோட்டை, அரியலூர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே பிசிபி சென்டர் உங்களுக்கு பாய்தாஸ் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் இருக்க பாட்டனி டிபார்ட்மெண்ட். உங்களுக்குமே கிளாஸஸ் 9ஆம் தேதி இந்த மாதம் ஆரம்பித்து பிப்ரவரி 22 வரைக்குமே இருக்குது. இடையில உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸு 18ஆம் தேதி போட்டிருக்காங்க. அலைட் பேப்பர் ப்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சுவாலஜி பாய்தாஸ் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் உங்களுக்கு நடக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே யூனிவர்சிட்டியில் தான் நடக்குது. உங்களுக்கு வேறு இடையில எதுவும் மாற்றலை. ஸோ அந்த இதெல்லாம் ஃபுல்லாக கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ரீமத் ஆண்டவர் காலேஜ் அங்கே தான் வந்து ப்ராக்டிக்கல் நடக்குது. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து அந்த இடத்துல நடக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான டேட்டல் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் காலேஜ் ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 16 அதாவது அடுத்த வாரம், அதுக்கப்புறம் 7, 14 உங்களுக்கு இந்த ஒரு 4 நாள் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வென்யூ வந்து எங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீமத் ஆண்டவர் காலேஜ். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நடக்கிறது பாய்தாஸ் யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் நடக்குது. சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் 2 இருக்குது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அங்கே போனீங்கனாலே தெரியும், அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் நடக்கிற இடம் வென்யூ வந்து பார்த்தா மேஜர் ப்ராக்டிக்கல் இந்த வென்யூ வந்து எங்கன்னா ப்ராக்டிக்கல் வென்யூ கிளாஸஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின் ப்ராக்டிக்கல் எங்கன்னா ஆண்டவர் காலேஜில் நடக்குது. இங்கே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கொஞ்சம் இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 நாள் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு திருச்சி பாய்தாஸ் யூனிவர்சிட்டி காஜாமலை கேம்பஸில் நடக்குது. இது வந்து தஞ்சாவூர், கரூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மன்னார்குடி இந்த சென்டரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கிளாஸஸ் வந்து திருச்சி பாய்தாஸ் யூனிவர்சிட்டி காஜாமலை கேம்பஸில் கிளாஸஸ் இன்னையிலேருந்து உங்களுக்கு பிப்ரவரி 22 வரைக்குமே கிளாஸஸ் நடக்குது. அதனால் இதை கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க என்னென்னைக்கெலாம் கிளாஸஸ் இருக்குது, என்னென்னைக்கெலாம் ப்ராக்டிக்கல் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான பேப்பர்ஸ் ப்ராக்டிக்கல் எல்லாமே தியரி ப்ராக்டிக்கல் எல்லாமே இருக்குது. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு உண்டான தியரி ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறப்ப ப்ராக்டிக்கல் யாராருக்கெல்லாம் அப்ளிகபிளோ அவங்களுக்கு மட்டும்தான். இதில் இருக்கிற நீங்கள் பேப்பர்ஸை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப நிறையா பேர்த்துக்கு சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் தெரியலை, என்னென்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக அதை வச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப இதில் இருக்கிற சப்ஜெக்ட் கோடு, இதுக்குள்ளே உள்ள சப்ஜெக்ட் டைட்டில் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி கொடுக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூஜி குரூப்பில் வந்து 2025 to 26 அகாடமிக் இயர் அதுக்கு உண்டான குரூப்பில் வந்து பிடிஎஃபை போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கலாம். கூடிய சீக்கிரம் வந்து வாட்ஸ்அப் குரூப் எடுத்துகிட்டு டெலகிராமில் கூட நீங்கள் போட்டு விடுவோம். டெலகிராமில் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் வருதோ அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.